பாருங்கள், சாப்பாடு வைக்கிறோம். சாப்பாடு வைக்கிறோம். இதில் கொஞ்சம் சாம்பார் வச்சுருக்கோம். இதான் சம்மந்தி. பாருங்க, சாப்பாடு வச்சுட்டோம். இதில் தொட்டுக்கையெல்லாம் வச்சுட்டோம். சோறு, அதாவது நாங்கள் கட்டி சோறுன்னு தான் சொல்லுவோம். தேங்காய் பால் ஊற்றி நாங்கள் சமைக்கிறதுனால இதை கட்டி சோறுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா குடலுக்கு நல்லது, புண்ணு வராது, எதுவும் செய்யாது. புளி வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோம், அதனால் தேங்காய் பால் ஊற்றி செய்வோம். இதுக்கப்புறம் முட்டை, இந்த துவையல், இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு இது கொடுக்குறேன். பஞ்சமாக வச்சு கொடுக்குறேன். ஓகே, அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், முட்டை பொரிக்கிறத காமிக்கிறேன். மிளகா பேஸ்ட்டு தயார் பண்ணுறோம். மஞ்சள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டுக்கிட்டேன். இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், பேஸ்ட்டு தயார் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மிளகா பேஸ்ட்டு தயார் பண்ணிக்குவோம். மஞ்சள், மிளகா, உப்பெல்லாம் எதுக்கு இதை ஊற்றுவோம். ஊற்றிட்டோம். கிண்டி விடுவோம். இப்படி தான் அமுக்கு முட்டை பொரிக்கிறோம். இதோடைய ப்ராசஸிங்கே இதுதான். மிளகாத்தூளை போட்டு பரட்டி செய்யக்கூடாது, இந்த மாதிரி தான் செய்யணும். போட்டோமா, இந்த 4 முட்டையை கீழே அதில் போட்டுட்டோம். அவ்வளோதான். முட்டை இப்படி தான் போட்டுக்கணும். ரொம்ப நேரம் பொரிய வேணாம். இதில் வந்து இது இந்த மிளகா பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போனால் போதும். முட்டையை கீறி விட்டுக்குங்க. இதில் தான் வேலை முடிஞ்சு. இப்படி தான் முட்டை பொரிக்கணும். அமுக்கு முட்டை பொரிக்கிறது இதுதான். இங்கே பாருங்கள், முட்டை ரெடி ஆகிடுச்சு. முட்டையை ஃப்ரை பண்ணியாச்சு. முட்டை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். முட்டை எப்படி இருக்குங்க? பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது. முட்டை டேஸ்ட்டு தான் பண்ணது. சோறு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், புளி சாதம். இதெல்லாம் வந்து சம்மந்தி செய்யணும். சம்மந்தி செய்கிறப்ப நான் வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீட்டு சமையலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புளிசாதத்துக்கு வந்து தொட்டுக்க வந்து முட்டை, சம்மந்தி, அப்புறம் கருவாடு பொரித்து வச்சுருக்கேன். கருவாடு இங்கே பொரித்து வச்சுருக்கேன். கருவாடு அதில் பொரித்து வச்சுருக்கேன். 2 பீஸு சின்ன சின்னதாக 2 பொரித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான்.
அப்புறம் பகோடா வாங்கி வச்சுருக்கேன். பகோடாலாம் நான் அப்புறமா காட்டுறேன். தேங்க்யூ. எனக்கு சப்ஸ்கிரைப் போடுங்க, எனக்கு வந்து லைக்கு போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள் என் சமையலை எப்படி இருக்குண்டு. நீங்கள் சப்போர்ட்டு எனக்கு கொடுங்க. சப்போர்ட் எல்லோரும் கொடுக்குறீங்க, எனக்கும் ஒரு சப்போர்ட்டு கொடுங்க. தேங்க்யூ. எல்லோரும் பார்க்குற நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட்டு கொடுங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம புளிசோறு செய்ய தயார் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், புளி கட்டியாக அரைச்சி கொஞ்சம் புளி வச்சுருக்கோம். தேங்காய் பால் கட்டியாக அரைச்சி தேங்காய் பால் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த கடுகு வெந்தயம் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் இது போட்டு வறுத்து தூள் பண்ணி இதில் வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு மிளகா கிள்ளி வச்சுருக்கோம். கொஞ்சம் கடலைப்பருப்பு வச்சுருக்கோம். கொஞ்சம் பாருங்கள், கடலைப்பருப்பு வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு. கடுகு வச்சுருக்கோம் தாளிக்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கடுகு வச்சுருக்கோம். நான் கடுகு எடுத்து வைக்கிறேன். போடணும்னு காட்டுறோம். அடுப்பை பற்ற வச்சுருவோம். சமைக்க வச்சு எண்ணெய் சூடு வரட்டும். இப்போ தாளித்து எப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது வந்து பேச்சுலர்லாம் ஈஸியாக புளிசோறு செய்யணும், ஈஸியாக புளிசோறு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஒரு புளிசோறு செய்ய ஆஃபீஸ் டைம் அந்த டைமில் கொஞ்சம் லெமன் சாதம் புளி சாதம் செய்கிறாங்களா, அது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சூடு வந்துருச்சு. கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுக்குவோம். கடலை பருப்பு பொரியட்டும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் கருவேப்பிலை போடலை. பரவாயில்ல, கருவேப்பிலை போடலைன்னாலும் வந்து நல்லா தான் இருக்கும். இருக்கிறவங்க கருவேப்பிலை போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், கடுகு கொஞ்சம் எடுத்துருக்கேன். இவ்வளோ தான் கடுகு எடுத்துருக்கேன். தாளிக்க இது போதும். மிளகா வச்சுருந்தேன்னு நாங்கள் மிளகாவை போடுவோம். இப்போ அந்த தூள் வச்சுருக்கேன்னு அந்த தூளை கொட்டுவோம். தூள் பொரியட்டும். ஊற்றிடுவோம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். உப்பு போட்டுக்கிறோம். உப்பு பாருங்கள், எல்லாம் கையளவு நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ. இது வந்து எப்படின்னா நான் இன்றைக்கி வந்து முட்டை வச்சுருக்கேன். முட்டை அவிச்சு பொரிக்கிறேன். அதாவது முட்டையை வேக போட்டு வச்சுருக்கேன் கலருக்கு. இது பொரிக்கணும். அடுத்தது புளி துவையல் அரைக்க போகிறேன். அதாவது சம்மந்தி சொல்கிறோம்ல, அந்த சம்மந்தி அரைக்க போகிறேன். இது கொதிக்கட்டும். இது கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும்.
கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். மஞ்சள் தூள், கொதிக்கட்டும். இது புளியோதரைன்னு சொல்லுவாங்க, நாங்கள் புளிசோறுன்னு சொல்லுவோம், கட்டி சோறுன்னு சொல்லுவோம். நாங்கள் தேங்காய் பால் ஊற்றுறதுனால நாங்கள் கட்டி சோறு. தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் வந்து புளிசோறு எது செஞ்சாலும் வயிற்றில் புண்ணெல்லாம் வராது, எந்த டிஸ்டர்பும் இருக்காது, சூப்பராக இருக்கும். ரெடியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் அப்படியே ரெடி ஆகட்டும். இப்போ தேங்காய் பால் ஊற்றுவோம். தேங்காய் பால் வச்சுருக்கேன், அதை ஊற்றுவோம். நான் ஒரு மூடி பால் எடுத்துருக்கேன். அதை ஊற்றியிருக்கேன். கொதிக்கட்டும். சோறு இந்த இருக்குது, கொஞ்சம் தான் சோறு இருக்குங்க, ஒரு டம்ளர் தான் சோறு போட்டுருக்கேன். அதுக்கு தான் இந்த இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதோட நான் முட்டையெல்லாம் உரித்து எடுத்துடுறேன். இது கொதிச்சிருச்சுன்னா முட்டையை உரித்து எடுத்துருவோம். முட்டையை பொரிக்கிறத காட்டுறேன், எப்படி பொரிக்கிறது. ஏன் தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க வைக்கிறேன்னா லேட் ஆகுனா சளிச்சு போயிடும். அது தேங்காய் பால் ஊற்றுறதுனால, அதனால தான். இப்போ வாங்க இங்கே சோத்துல போட்டு கிளறத பார்ப்போம். சோறு இருக்குது, சோறு இருக்குது. சோத்துல போட்டு கிளறலாம். சோறு இருக்குது, சோறு இருக்குது. இதை போட்டு ஊற்றிடும். ஊற்றி கிளறுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிடுவோம், ஊற்றி கிளறிடுவோம். மறுபடியும் மீதத்தை ஊற்றுவோம். அடியோட தட்ட வேணாம், அது வந்து
எண்ணெயெல்லாம் இருந்தாலும் பரவாயில்லை. அது வந்து மிளகா இது புளியோட ஏதாவது டேஸ்டெல்லாம் புளி இது தேங்காய் பால் வேணாலும் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு தேங்காய் பால் ஊற்றி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் தேங்காய் பால் ஊற்றி செய்வேன். இங்கே பாருங்கள், உப்பு எல்லாமே சரியாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. புளி சோத்தை பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா செஞ்சுருக்கேன், நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ வந்து முட்டையை அவிச்சிருக்கோம், இதை வந்து பொரிப்போம். நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் பொரிக்கிறதுக்கு. கொஞ்சோண்டு வெந்தயம் எடுத்துக்கிட்டோம், வெந்தயத்தை வறுத்தாச்சு, கொஞ்சோண்டு இதான் வைக்கிறோம். இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு கடுகு வறுத்து எடுத்துக்கிட்டோம், கொஞ்சோண்டு எல்லாமே இந்த பாருங்கள் இவ்வளோ தான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது பாருங்கள் மிளகாய் இதை எடுத்துக்கிட்டேன், மிளகா தேவைக்கேற்ப எடுத்துக்க வேண்டியதான். பெருங்காயம் வறுத்து எடுத்துக்கிட்டேன், இதையெல்லாம் மிக்சியில் போட்டு அடிச்சுடுவோம். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். கடலை பருப்பு மறந்துட்டேன். வாசனைக்கு கொஞ்சம் கடலை பருப்பு ரொம்ப வேணாம். இந்த இவ்வளவு போதும் வறுத்துக்குவோம்.